போகத்தான் துன்பங்கள் வரும். அதை தாங்க முடியவில்லையே என்று சகித்துக் கொள்வார்கள், தகிப்பார்கள் பல பேர். அந்த துன்பங்களிலே இருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான் ஒரு இந்த மாதிரி கோயில் போன்ற சாந்தி நிலையங்களை ஏற்படுத்தினார். துன்பம் 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 இருக்கின்ற இடத்துக்குள்ளேயே ஒரு ஆறுதல் அடைவது என்பது மிக முக்கியம். உபனிஷத்திலே ஒரு கதை உண்டு. ஒரு தகப்பன் ஒரு சன்னியாசியை உமிழ்ந்து விட்டான் எச்சி. ஒரு சன்னியாசி என்ன சொன்னான், நீ பன்றியாக போக கடவுது என்று அவனுக்கு ஒரு சாபம் கொடுத்தான். சாபம் கொடுத்த உடனே அவனுக்கு பயம் வந்து விட்டது. நேரடியாக தன்னுடைய குழந்தைகளிடம் வந்தான். குழந்தைகளை பார்த்து, மூத்த பையனை பார்த்து சொன்னான், அப்பா நான் பந்தியா போகணும்னு சாபம் கொடுத்தார் முனிவர். 6 மாசம் டைம் கேட்டிருக்காரு பண்ணி ஆகிறதுக்கு. நான் பந்தியா போய் எப்படி அந்த உருவத்துல வாழ முடியும்? நான் காட்டுக்குள்ள போயிடுறேன். நான் பன்றி ஆன பிற்பாடு நான் எங்கிருந்தாலும் என்னை தேடி பிடித்து என்னை கொன்று விடு. அந்த உருவத்துல என்னால வாழ முடியாது என்ற சொல். சரி என்று காட்டுக்குள்ளே போய்விட்டார். 6 மாதங்களுக்கு பிறகு மகன் குளங்குட்டைகளில் எல்லாம் தேடினான். எங்கேயாவது போய் 10 பண்ணி நின்னா அங்க போய் கேட்பான், அப்பா அம்மா, அதான் ஓடும். இவனுக்கு அப்பாவை தெரியுமே தவிர பண்டிகை தெரியாது. இது ஓடும். இப்படி 2 வருஷம் ஆகிவிட்டது. கடைசியா ஒரு குளத்தடை அருகே போய் நின்று அப்பான்னு கூப்பிட்டான். ஒரு பன்றி ஓடியாந்தது. பின்னாலேயே இன்னொரு பன்றி ஓடியாந்து 2-3 குட்டியும் ஓடியாந்து. என்னன்னு கேட்டா, என் மகனே வந்துட்டியா? வந்துட்டேப்பா, நீதான் சொன்னியே பன்றி ஆன உடனே உன்னை வெட்டி கொண்டுடும்படி கொல்லட்டுமான்னு கேட்டான் மகன். அதுக்கு சொன்ன, வேணாண்டா, நான் இங்கேயே ஒரு பண்ணியும் சேர்த்து 3 குட்டியும் போட்டாச்சு. இப்ப இதுவே எனக்கு போதுமானதா இருக்குது, என்னை இங்கேயே விட்டுருவோம். உபனிஷத்துல ஒரு கதை. எங்கே போய் இருக்கிறாயோ அந்த இடமே போதுமானது என்று எண்ணுகிற எண்ணம் வரும்போது துன்பங்களிலே இருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு வந்தது. கோவிலில் உட்கார்ந்து கொண்டு நாள்தோறும் முறையிட்டாலும் கூட துன்பம் தீராது. திடீரென்று என்ன முறையிட்டு தீர வேண்டி இருக்கிறது என்று வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது அந்த துன்பம் தீர்ந்துவிடும். நம்முடைய கைக்கு மீறிய ஒன்று இருக்கிறது என்பது உண்மை என்பது புலனாகி விடுகிறது. எப்பொழுது நம்மாலே சில விஷயங்களை தடுக்க முடியவில்லையோ அப்போது சில விஷயங்களில் நம்மை மீறியவன் ஒருவன் நம்மை இயக்குகிறான் என்பது உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறது. அதனாலே அதில் ஒரு சாந்தி, என்னவோ கடவுள் புண்ணியத்தில் நடக்கிறது போகட்டும் என்று நம்மாலே இருந்துவிட முடியுமானால் அதுவே நமக்கு பெரிய நிம்மதியாக அமையும். மனிதனுடைய வாழ்க்கையில் குறைந்தபட்ச தேவை என்பது நிம்மதி. அங்கே அவன் என்ன சொல்லுகிறான், அமெரிக்காவிலே இருந்து புத்தகம் எழுதுகிறவன் எல்லாம் ஏகப்பட்ட ஆங்கில புத்தகங்கள் வெளியே அங்கன்னு வந்திருக்கிறது. ஹிந்து யோகா, ஹிந்து தர்மா என்றெல்லாம். நிம்மதி என்பதை போதிக்கின்ற ஒரே ஒரு மதம் இந்து மதம் ஒன்றுதான் என்பது அமெரிக்கர்கள் கண்டுகொண்ட இன்றைக்கு கண்டுகொண்ட ஒரு முடிவாகும். அவன் கண்ட்ரோல், மென்டல் கண்ட்ரோல் என்பதற்கு ஒரு மதம் வழி சொல்ல முடியும் என்பதனை இங்கேதான் காட்டுகிறார்கள். இங்கே இலினாய்ஸ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் அவர் வந்தார். இங்கே சினிமாக்காரர்களை பற்றி ஒரு ஆராய்ச்சி எழுத அவரை நான் கேட்டேன், என்னைய அமெரிக்காவினுடைய ஃப்ரஸ்ட்ரேட்டட் லைஃபுக்கு காரணம் என்ன என்று. வாழ்க்கைக்கு என்று ஒரு வேலையும் ஒரு நம்பிக்கையும் ஒரு அடிப்படையும் ஈஸ்வர பக்தியும் இல்லாமல் போனதுனாலே எப்படியோ வாழலாம் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டது. ஆக பிற நாடுகளிலே கூட இல்லாத அளவுக்கு தன்னைத்தானே கண்ட்ரோல் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை இந்த மதம் நமக்கு அளித்தது, நமக்கு அளித்திருக்கிறது. வாழ்க்கையிலே மிக முக்கியமானது கான்சென்ட்ரேஷன், மென்டல் கண்ட்ரோல் என்றெல்லாம் சைக்காலஜியிலும் பெரிய தத்துவங்களிலேயும் சொல்லுவாரு. அந்த கான்சென்ட்ரேஷன்னா ஒரே விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண, அப்படி ஒரே விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண ஏதாவது ஒரு நன்மை உண்டு. எந்த கோயிலை கண்டாலும் உதாரண சாமி கும்பிடுறதுல ஒன்றும் பெருமை கிடையாது. ஒருவரையே சிக்கன பற்றினேன் தேவனே உன்னை இன்னும் ஒரு பத்திடும். தேசிய நாயம் பிள்ளையை பார்க்க போறோம். அவருக்கு ஃபுல்லஸ்ட் கான்சென்ட்ரேஷன் கவிதை தான். அவருக்கு வேற எதுவும் தெரியாது. அது ஒண்ணுதான். அவர் சினிமா பார்த்ததே கிடையாது. நான்
நண்பர் சிவாஜி கணேசன் அவர்கள், பொன்மலை புலவர் அப்பாத்திர பிள்ளை அவர்கள் எல்லாரும் போயிருந்தோம். நான் போய் அவர்கிட்ட இவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அறிமுகப்படுத்தி வச்சு உடனே அவர் பக்கத்துல திரும்பி அவரை கேட்டார், அப்படியா ஐயா என்ன வேலை பாக்குறீங்க? நம்மள தெரியாதவனும் உலகத்துல ஒருத்தர் இருக்கிறான்னு அவருக்கு அப்பதான் தெரியும். காரணம் அவருக்கு கவிதையை தவிர ஒருத்தர் ஒன்றும் தெரியாது. என்னுடைய குருநாதர் எனக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கிறார், பன்மொழி புலவர் அப்பாத்திர பிள்ளை. ஒரு 800 புத்தகம் எழுதியிருக்கார், 800 புக்ஸ் எழுதியிருக்கார். தமிழ்ல டிக்ஷனரி அவர் எழுதியிருக்கார், இங்கிலீஷ் டிக்ஷனரி எழுதியிருக்கார். இந்தியாவில எத்தனை போர்க்களங்கள், தமிழ்நாட்டில் எத்தனை போர்க்களங்கள் எழுதியிருக்கார், அவ்வளவு தினம் எழுதிட்டே இருப்பார். அவரை கொண்டு போய் சிலோனுக்கு அனுப்புறதுக்காக ஏர்போர்ட்ல நிறுத்தினோம். அவர் ஒன்னு ஏர்போர்ட் ஆபீசரை பார்த்து கேட்டார், கொழும்புக்கு போற பிளேன் எந்த பிளாட்பாரத்துல நிக்கும்? அவன் சொன்னா எல்லாம் ஒரே பிளாட்பாரத்துல தான் நிக்கும், கொழம்புன்னு போட்டுதான் பார்த்து ஏறியான்னாரு. அவருக்கு அதுக்கு மேல கான்சென்ட்ரேஷன் கிடையாது.